அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளின் நிலை என்ன? சீசனுடைய நிலைமை அப்படி இருக்கு. இயேசு நேரடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனுடைய கண்டிஷனே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமையோ? அப்போ இன்றைக்கு ராத்திரி தேவனுடைய சமூகத்திலே நான் ஒரு கணம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேணும், தகப்பனே, அந்த ஆவியின் நிறைவு எனக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது. அந்த தேவ கிருபை எனக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் எனக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது. தேவனுடைய ஆவியின் நிறைவு எனக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது என்று நான் விரும்புகிறேன். காரணம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். நான் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரித்த காரியம் அதுதான். ஆண்டவரே, நீர் ஏன் அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் தோத்திரம் நீர் கட்டாயப்படுத்துகிறேன்? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், நான் படித்த ஒரு காரியம் எபேசு நிருபத்தில் பார்க்கும் பொழுது, தீங்கு நாளில் நீங்கள் அவர்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் திராணியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை வாசிங்க. எத்தனாவது சொன்னோம்? 11ஆம் வசனம். அம்மா முதல்ல ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. எத்தனாம்? 6ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். திராணி உள்ளவர்கள் அல்லது திராணி, எதிர்பதம் என்ன? திராணியற்றவர்கள். ஆண்டவருடைய ஆசை என்ன? என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் திராணியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் திராணியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. என்னை சேவிக்கிற பிள்ளைகள் திராணியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு 2வது நாள் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த காரணம் என்ன? நான் திராணி உள்ளவனாகும்படி. அல்லேலூயா. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம், நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஒரே ஒரு கணம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு பிரேயர் பண்ணுங்க, என்னை திராணி உள்ளவனாய் மாற்றும்படி.